ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இந்த நிலையில தாக்குதல்களுக்கு பிறகும் அமைதி ஏற்படாவிட்டால் மிக பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி ட்ரம்ப் எச்சரித்திருக்கின்றார். அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த டொனால்ட் ட்ரம்ப், ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திறனை அழிப்பதும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் முதன்மையான அரசால் முன்வைக்கப்படும் அணுசக்தி அச்சுறுத்தலை நிறுத்துவதும் எங்கள் நோக்கமாகும். தாக்குதல்கள் அற்புதமானவை. ராணுவ வெற்றி, ஈரானின் முக்கிய அணுசக்தி செறிவூட்டல் வசதிகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கின் மிரட்டலான ஈரான் இப்போது சமாதானத்தை ஏற்க வேண்டும், இல்லையென்றால் எதிர்கால தாக்குதல்கள் மிக பெரியதாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தொடர்ச்சியாக ஈரான் மீண்டும் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான டெல் அவியா, ஹைபா உள்ளிட்ட பல இடங்களில் நேற்றைய தினம் அதிகாலை பாரிய தாக்குதல்களை நடத்த தொடங்கியது. தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒலித்து வருவதுடன் விமானப்படைகள் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.